இந்த வீடியோல நாம செப்டம்பர் மாசத்தோட கிராபிக்ஸ் கார்ட்ஸோட பிரைசிங் தான் பார்க்க போறோம். இங்க AMD கிராபிக்ஸ் கார்டோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப டிராப் ஆயிருக்கு. நான் சொல்ற இந்த பிரைசிங்ல நீங்க AMD கிராபிக்ஸ் கார்டு வாங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அப்புறமா என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விதான், நான் சொல்றதை விடையுமே கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் எல்லாம் ஆஃப்லைன் ஸ்டோர்ல பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஆன்சரையுமே நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம கிராபிக்ஸ் கார்ட்ஸோட பிரைசிங்கை பார்க்கலாம். எந்தெந்த கிராபிக்ஸ் கார்டு எந்த அளவுக்கு பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம டாப் கிராபிக்ஸ் கார்டில் இருந்து அப்புறமா பட்ஜெட் கிராபிக்ஸ் கார்டுக்கு வரலாம். ஸோ இங்கே நம்ம AMD எடுத்தோம்னா AMDயோட 7900 XTX அவங்களோட டாப் கிராபிக்ஸ் கார்டு. இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் இப்போ அண்டர் 1 lakhல வந்துடுச்சு. நம்மளால 99,000 98,000க்கு இந்த கிராபிக்ஸ் கார்டை வாங்க முடியும். இது ஒரு 4K கேமிங் கிராபிக்ஸ் கார்டு. உங்களால 4K ரெசல்யூஷன்ல எல்லா கேம்ஸுமே அல்ட்ரா செட்டிங்ஸ்ல ப்ளே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹை அண்ட் கிராபிக்ஸ் கார்டு. அதோட பிரைசிங் அண்டர் 1 lakhல வந்துச்சு. இது nvidia சைடில் அவங்களோட டாப் கிராபிக்ஸ் கார்டு எடுத்தோம்னா 4090. அதோட பிரைசிங் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு. ஆனால் AMD இங்கே அண்டர் 1 lakhலேயே அவங்களோட டாப் அண்ட் கிராபிக்ஸ் கார்டை கொடுக்குறாங்க. இதை நம்ம RTX 4080 கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அதை விடையுமே பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதை விடையுமே ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ரேட் ரேசிங்கை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே இந்த 7900 XTX RTX 4080 விடையுமே பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்தோம்னா AMDயோட 7900 XT, அதாவது XTX கிடையாது, வெறும் XT. ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் 85,000ல இப்போ கிடைக்குது. இதுவுமே ஒரு 4K கேமிங் கிராபிக்ஸ் கார்டு தான். இதோட பிரைசிங் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. இதோட பிரைசிங் இதுக்கு முன்னாடி 1 lakh கிட்ட இருந்துச்சு, 92,000 வந்துச்சு, இப்போ 85,000க்கே வந்துருச்சு. இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் நம்ம அமேசானில் பார்த்தா கூட நம்மளால 87,000ல வாங்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு ஹை அண்ட் கிராபிக்ஸ் கார்டு தான். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 7800 XT அதோட பிரைசிங்குமே கம்மியாக இருக்குது. இதை AMD பண்ணாங்களா இல்லை அந்த பிராண்டு பண்ணிச்சான்னு தெரியல. ஆஸ்ரோக்கோட 7800 XT கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் 52,000ல இருக்குது. 52,000ல உண்மையிலே ஒரு ஒத்தான கிராபிக்ஸ் கார்டு. 2K ரெசல்யூஷனில் அல்ட்ரா கிராபிக்ஸில் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ண முடியும். ஒரு சூப்பரான கிராபிக்ஸ் கார்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ கூடிய சீக்கிரமே அதர் மேனுஃபேக்சர்ஸ் கூட அந்த ப்ரைஸுக்கு அவங்களோட கிராபிக்ஸ் கார்டை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா 6750 XT, அதாவது AMDயோட RX 67 XTயோட ஒரு ஓவர் கிளாக் பண்ண வெர்ஷன், இனிமேல் கொஞ்சம் அப்டேட் பண்ண வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராபிக்ஸ் கார்டை நம்மளால் இப்போ கிளாரன் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து 34,000க்கே வாங்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி தெரியாதவங்க என்னோட கேபினட் ரிவ்யூவை பாருங்கள். அதில் நான் சொல்லியிருந்தேன் எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், டெலிவரி எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நேற்றைக்கு தான் எனக்கு ஒருத்தர் கொட்டேஷன் அனுப்பியிருந்தார் சென்னையிலேருந்து. அங்கே கூட இந்த 6750 XTயோட ப்ரைசிங் 35,000 தான் இருந்தது. ஸோ இதோட ப்ரைசிங் ரியலாகவே எல்லா இடத்துலையுமே ட்ராப் ஆகிருக்கு. ஒரு ஒர்த்தான கிராபிக்ஸ் கார்டு. இதில் நீங்கள் 2K ரெசல்யூஷனில் எல்லா கேம்ஸுமே அல்ட்ரா கிராபிக்ஸில் ப்ளே பண்ண முடியும். 4K கூட நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4Kல கூட பிளேயபிள் பேஸில் இதில் கேம் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம AMDயோட 7000 சீரியஸ்லேயே சீப்பாக இருக்கிற 7600 இந்த கிராபிக்ஸ் கார்டோட ப்ரைசிங் இப்போ 26,500க்கு வந்துடுச்சு. இதோட லான்ச் ப்ரைஸ் 28,000 இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைசிங் இன்னுமே ட்ராப் ஆக தான் போகுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். இந்த கிராபிக்ஸ் கார்டு தான் 6650 XTயை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அதில் பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸை கூட கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா AMDயோட RX 6600 இந்த கிராபிக்ஸ் கார்டை இப்போ நம்மளால அண்டர் 20,000லேயே வாங்க முடியும். அண்டர் 20,000ல இந்த கிராபிக்ஸ் கார்டோட பர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டுமே கிடையாது. 1080p ரெசல்யூஷனில் நம்மளால இந்த கிராபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணி கூட எல்லா கேம்ஸுமே அல்ட்ரா கிராபிக்ஸில் ப்ளே பண்ண முடியும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு கிராபிக்ஸ் கார்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அண்டர் 20,000ல வந்திருக்கு. அதுக்கு காம்படிஷனாக எந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டுமே கிடையாது. இந்த கிராபிக்ஸ் கார்டு அமேசானில் பார்த்தா கூட 19,000ல கிடைக்கும். உண்மையிலே ஒரு ஒர்த்தான கிராபிக்ஸ் கார்டு. இந்த RTX 3050யோடையுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த கிராபிக்ஸ் கார்டு கொடுக்கும். ஸோ மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்கிற அந்த பட்டத்தை இப்போதைக்கு வச்சிருக்கிறது இந்த AMDயோட RX 6600 தான். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற எந்த ஒரு கிராபிக்ஸ் கார்டுமே கிடையாது. ஸோ இப்போ AMDயோட மற்ற கார்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா AMDயோட 6700 10GB இதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா 7600ஓட ப்ரைசிங் அதை விடையுமே ட்ராப் ஆகி கீழே வரப்போகுது. ஸோ அதோட ப்ரைசிங்கை ட்ராப் பண்ணால் அப்புறம் 7600 வாங்குறதுக்கு ஒரு ரீசனே இல்லாமல் போயிடும். அப்புறமா 6700 XT அதோட ப்ரைசிங் ஏன் இன்னும் ட்ராப் ஆகாமல் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக ட்ராப் ஆகி இருக்கணும். ஏன்னா 6750 XTயோட ப்ரைஸ் கூட ட்ராப் ஆகுது. ஆனால் 6700 XTயோட ப்ரைசிங் இன்னுமே ட்ராப் ஆகாமல் இருக்கு, ஏன்னு தெரியல. அப்புறமா AMDயோட 6700 XT ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு. ஆனால் அதையுமே நீ வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தே இருக்காது. ஏன்னா 7700 XT இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா 7800 XT இருக்குது. அதாவது இப்போ ஒரு 2000 3000 ப்ரைஸ் கம்மியாக கொடுத்தோம்னா 7700 XT கிடைக்கும். அதே ஒரு 2000 அதிகமாக கொடுத்தோம்னா 7800 XT கிடைக்கும். இதுக்கு நடுவில் இந்த 6800 XT இருக்குது. அது எதுக்கு அந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் இருக்குது இப்போதைக்கு. அதோட ப்ரைஸிங் ட்ராப் ஆகி ஒரு 43,000 40,000க்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அது வரைக்குமே அந்த கிராபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. மேபி கூடிய சீக்கிரம் AMD அதோட ப்ரைஸை ட்ராப் ஆகலாம். ப்ரைஸை ட்ராப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுமே ஆனில் வைங்க.
ஸோ இப்போது இன்னொரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் நான் போய் கேட்கும்போது அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரைஸ் கம்மின்னு. ஆக்சுவலாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கிறது அதோட பிராண்டை பொறுத்துமே இருக்கும், அதாவது அந்த மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்துமே இருக்கும். யூஸ்வலாக ஆஸ்ராக் தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க, அவங்கள விட்டோன்னா ஜிகாபைட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆசூஸ் எடுத்திங்கன்னா ஆசூஸில் டுவல் சீரியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதோட ப்ரைஸிங் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். அதோட ஆசூஸ் ரோகி சீரியஸில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், 10,000 rupees கிட்ட கூட ப்ரைஸ் கேப் இருக்கும். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோரில் போனோன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. மேபி ஒரு ஸ்டோரில் ஜிகாபைட் இருக்கலாம், இன்னொரு ஸ்டோரில் ஆஸ்ராக் இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் எல்லா கடையிலையுமே கொட்டேஷன் வாங்கி பெஸ்ட்டான பார்ட்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் சில ஸ்டோர்ஸில் எல்லாமே கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லா பிராண்ட்லேருந்துமே, அதாவது எல்லா மேனுஃபேக்சர்ஸ் கிட்டே இருந்துமே அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது. அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதோட ப்ரைஸிங் தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பேஸ் மாடல் தான். நீங்கள் பேஸ் மாடல் வாங்கினாலும் சரி, ஒரு டாப் ஆஃப் த லைன் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஒரு வேலை அதிகமாக மேக்ஸிமமாக போனால் கூட ஒரு 2% 3% தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே பேஸ் மாடல் கிராஃபிக்ஸ் கார்டே வாங்குங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் வாரண்டி கிளைம் பண்ண முடியுமா, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் டாப்பை பற்றி கேட்டிங்கன்னா, NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டில் அந்த அளவுக்கு ப்ரைஸ் டாஃப்லாம் வரல, ஒரு 500,000 rupees அந்த மாதிரி தான் ப்ரைஸ் டிஃபரெண்டே இருக்குது. ஸோ மேபி இனிமேல் சான்சஸ் இருக்குது ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு. ஏன்னா AMD கார்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆகிட்டு வருது. இனியும் கூட AMD கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த 6800 XT ப்ரைஸ் ட்ராப் ஆகலாம், 7600 ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அப்புறமா 6700 XT 12GB கிராஃபிக்ஸ் கார்டு அதோட ப்ரைஸுமே ட்ராப் ஆகும். அந்த டைமில் கண்டிப்பாக NVIDIAவும் அவங்க கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங்கை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். நான் நினைக்கிறேன் இனிமேல் NVIDIA சைட்லேருந்து ப்ரைஸ் ட்ராப் ஆக போகிறது NVIDIAவோட 3060 Ti இருக்கலாம். அதுக்கப்புறமா RTX 4060 Ti 16GB கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ட்ராப் ஆனால் தான் அது ஒரு காம்படிஷனே, இல்லைனா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக சேல் ஆகாது. ஏன்னா AMD கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு இப்போது NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை விடையுமே. ஸோ உங்களுக்கு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் ட்ராப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன்.